வெல்கம் டு ஒகையோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூன் ஷேடோ ஸ்வார்ட் எம்பரர் அப்படின்ற மன்வாத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே சிச்சுவான்ற பிளேஸ்ல ஒரு 2 பேரு சண்டை போட்டு அங்க எக்கச்சக்க பெண குவியலுக்கு முன்னாடி அவங்க நின்னுகிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தவனும் லே பேஸ்டட் 3 பிளட் கவன் ஸ்வாட், அதுக்கடுத்து டீமன் பிளேஸோட 4 எல்டர், அதோட இவன் ஸ்டீல் பிளட் டீமன் சியோகன் குக்கா கூட கொன்னுட்டியான். இந்த மான்ஸ்டரஸ் பேஸ்டட் அப்படின்னு அவனு சொல்லும்போது இன்னொருத்தவனும் என்ன ஆச்சு, நீ ஏதாச்சும் என்ன கோஸ்ட பார்த்த மாதிரி பயப்பட்டு நிக்கிற, என்னோட டிசபிள் பிரதர் அப்படின்னு அவனும் சொல்றியான். நான் டிமானிக் செட்டோட லீடரான ஹெவன்லி டிமனோட 5th டிசபிள் யூன் சோ உன். ஒரு நாள் எங்களுக்கும் ஆர்டருக்கும் சண்டை பயங்கரமா இருந்துச்சு. அப்ப சென்ட்ரல் பிளேன்ல இருக்கிற எல்லா பொருளையும் ஒருத்தவன் திருடிட்டு போயிட்டியான். அவனை யாராலையுமே பிடிக்க முடியல. அவன் இந்த புராணத்துல சொல்லப்படுற யாராலையும் பிடிக்க முடியாத பிரபலமான ஒரு திருடன். அவன் டோம் ஆஃப் த சடோலஸ் டிவின்திப் சிச்சுவன்ல இருக்கிற பகுதியில கண்டுபிடிக்க பிரபலமான குழுக்கள், அதுக்கடுத்து குடும்பங்கள் அவங்களோட எலைட் வாரியர்ஸ இங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. ஈவன் டிமானிக்கல்ட்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த திருடனை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஷேடோலெஸ் தீஃப் என்ன இந்த இடத்துல இருந்து திருடி இருக்கான்னு எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க அந்த எலைட் வாரியர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஹெவன்லி டீமன் அந்த இடத்துக்கு என்னை அனுப்பி வச்சாங்க. ஏன்னா அந்த இடத்த பத்தி விசாரிக்க. ஆனா இப்ப என்னை வந்து அந்த ஆர்டர் பிரிவு தாக்கல. என்ன பிட்ராய் பண்ண என்னோட டிசபிள் பிரதருக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். இவன் யாருன்னா, இவன் இந்த ஹெவன்லி டீமனுக்கு 5 டிசபிள் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல ஒன் ஆஃப் த டிசபிள் தான் இவனும் ஒருத்தவன். இவன் ஹெவன்லி டீமனோட செகண்ட் டிசபிள். டேங் கிளானோட 7 பயங்கரமான விஷத்தால இவனை பாய்சன் பண்ணப்பட்டிருந்தாலும் இவன் இன்னும் அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் திறமைய பயங்கரமா காட்டிக்கிட்டு இருக்கான். என்ன மாதிரி ரெடிகுலஸான ஆளு இவன். அவங்க முன்னாடியே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, நீ ஈவன் டிமானிக் கல்ட்டோட லீடரை விட சர்பாஸ் பண்ணி போவேன்னு. அதனாலதான் நான் உன்னை மொட்டிலேயே கிள்ளி எறியணும்னு வந்திருக்கேன். ஹீரோ இருந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு செக்ட் லீடரோ பொசிஷனுக்கு எந்த ஆர்வமும் இல்ல. எல்லாரும் அப்படி நினைக்கலையே, மத்தவங்க வேற விதமா நினைக்கிறாங்க. உன்னோட எங்கர் டிசபிள் பிரதர் என்னத ரொம்பவே சக்திசாலியா இல்லைனாலும் அவனை பார்த்து நீ இப்படி பயப்படுறியே, அவனை சும்மா விட்டுற மாட்டியா நீயே? செக்ட் லீடரா மாற போறவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அப்ப நம்பிரவும் கலாய்க்க அந்த செகண்ட் டிசபிளும் என்னை நீ இப்படி கேவலமா கலாய்க்கிறேன்னு, அப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும் போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கையில ஒரு பிளாக் எனர்ஜியை வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரையான். இந்த பேஸ்டர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனும் நீ இப்ப டெத் டோர்ல இருக்க, நீ முன்னாடி பேசிக்கிருந்ததை விட இது ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்ல 3ல 2 இதை தடுத்துடுறியான். ஒரு இதை மிஸ் பண்ணிடுறியான். அதுவும் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. கீழே வந்த செகண்ட் டிசபிளும் போய் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த ஃபாக்ல இருந்து ஏர் ஸ்லாஷ்லாம் வந்து இந்த செகண்ட் டிசபிள் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல இருக்கான். இந்த பாய்சன் என்னோட பாடியில ஃபுல்லா பரவிருச்சு, எனக்கு கீயும் இப்ப கொஞ்சம் தான் இருக்கு, கிவ் அப் பண்ணிரு அப்படின்னு அந்த செகண்ட் டிசபிளும் சொல்ல என்னோட பாடி ஃபுல்லாமே ரொம்ப பெரிய அழுக்கா மாறிடுச்சு. ஆனா உன்னைய சமாளிக்க முடியாத அளவுக்கு அது இன்னும் குப்பையா மாறல. செகண்ட் டிசபிளும் நான் எப்படி இருந்தாலும் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்ல ஹீரோ வந்துட்டு செகண்ட் டிசபிள் நீங்களே என்கிட்ட இருந்து பின் வாங்குறீங்களா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்தா, ஓ நீ அதை சென்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த செகண்ட் டிசபிளும் கேட்குறியான். அந்த ஆர்டர் பேஸ்டட் வந்துட்டானுங்க, நீ அவங்க கிட்ட சிக்கி அவமானப்பட விரும்பலைன்னா என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிரு. அப்படி பண்ணேன்னா நம்மளோட பிரதர் கான்செப்ட்னால உனக்கு நான் வழி இல்லாத மரணத்தை தரேன். ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே என்னோட இந்த மோசமான பர்சனாலிட்டி தெரிஞ்சும் என்கிட்ட எதுக்கு இப்படிலாம் பேசுற, நான் சாக போறேன்னா தனியா சாக மாட்டேன்டா, சாக போறதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி தான் போய் சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த செகண்ட் டிசபிள் கேட்கறியான். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆச்சரியப்படுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹார்ட்ல இருந்து ஒரு பவர் வருது. என்ன என்ன இது, எதுக்கு நீ ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுற? இங்க இருக்கிற எல்லாருமே யாருனாச்சும் ஒருத்தவங்கனாச்சு தடை செய்யப்பட்ட இந்த ஃபர்பிடன் ஆர்ட்ட கத்து வச்சிருப்பாங்க கரெக்டா? ஃபர்பிடன் ஆர்ட், அல்டிமேட் டெக்னிக், டொமானிக் ஆர்ட், எக்ஸ்ப்ளோசிவ் பொட்டன்சியல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். அவனே பார்த்து சாக்காரியான். லே இது நீ பயன்படுத்தினீன்னா இதோட விளைவு உனக்கு தெரியும்ல, கடைசியில நீயும் செத்துதான் போவ. நான் எப்படி சாகுறனோ இல்லையோ, நான் சாகும்போது உன்னையும் என் கூட கூட்டு போவேன்டா, அதனால எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு. சரி நம்ம ஒன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லைட்னிங் ஸ்பீட்ல வந்து இவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே டேஞ்சரஸ், நான் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டிசபிளும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போயிட்டு இருக்க அவனும் ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுக்க கூட இல்ல. என்ன இவன் தடுக்க கூட மாட்டேங்கிறான், இவன் உண்மையிலேயே என்னை கொல்லணும்னு நினைக்கிறானா, நான் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இவன் வந்து அட்டாக் பண்றான். இதுல இருந்து நான் தாக்கு பிடிச்சாகணும். அவனும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்க அவன் கையால தடுக்க அவன் லெஃப்ட் ஹேண்ட் தனியா போயிருது. நம்ம ஹீரோவும் அவனோட லெஃப்ட் ஹேண்ட தனியா எடுத்துட்டு அவனோட மூஞ்சிய பிடிச்சிடுறான். அங்க தூரத்துல இருந்த ஒரு கல்லுல வந்து டக்குன்னு வந்து இடிக்கிறியான். என்னதான் இது ஃபர்பிடன் ஆர்ட்டாவே இருந்தாலும் இதோட பவர் செக்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸா இருக்கிற 8 டீமன்ஸ்க்கு ஈக்குவலானது இல்ல.
அத விட அதிகமா கூட இருக்கலாம். அந்த செகண்ட் டிசபிளும் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோவும் அவன அட்டாக் பண்ண வர்றான். அந்த ஃபோர்ஸ் ரொம்ப தூரம் தள்ளி ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அவைங்கள வரைக்கும் தெரியுது. என்ன மாரி டெர்மடஸ் எனர்ஜி இது? அந்த டிமானிக் கல்ட்டோட பாஸ்டர்ட் தான் அங்க இருப்பானுங்களோ? அப்படின்னு இன்னொருத்தன் சொல்ல, சரி நம்ம அங்க போய் பார்ப்போம். அப்படின்னு புத்தா சிம்பல வச்சுட்டு ஒருத்தன் சொல்றியான். நம்ம ஹீரோவும் அந்த செகண்ட் டிசபிள கொன்னுட்டியான். ஆனா இன்னியும் ரேஜ தாங்கவே முடியாம, திருப்பியும் டக்கு டக்குன்னு வெட்டிக்கிட்டே இருக்கான் அவன. நம்ம ஹீரோக்கும் ஒரு கட்டத்துல முடியல. நம்ம ஹீரோவும் தடுமாறுறான். நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தமா வருது. ஹீரோவும் கீழ விழுந்துடுறான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்ஸ் பண்ணேன். 2 எனர்ஜியுமே இது மறைஞ்சிருச்சே. அவனுங்க இங்க தான் இருப்பானுங்க. இங்க தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அத பார்த்த 3 பேரும் இங்க வந்துடுறானுங்க. இது ஹிடன் டிராகன் ஜெனரல் யூன்சோ ஒன் தானே. ஆனா அந்த பொணம் யாரோடது? அது ரொம்பவே ஹெவியா டேமேஜ் ஆயிருக்கு. அது யாரோடதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனோட ஃபிங்கர்ல இருக்கிற அந்த மோதிரத்தை பார்க்கும்போது இவன் இந்த செகண்ட் டிசபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க செக்டுக்குள்ளேயே எதனாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால தான் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கானுங்க. கிரேட் மாங் இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படின்னு அவனும் வந்து நம்ம ஹீரோவை கழுத்திலே கத்தி வைக்கிறான். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நான் டிமானிக் கல்ட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு நாள் கூட ஆகல. நம்ம ஹீரோக்கும் ஓல்டு மெமரி தான் ஞாபகம் வருது. ஹீரோவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவனை யாரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்ன ஒரு மோசமான நிலைமை. உன்னைய கொஞ்சம் காயின்ஸ்க்கே உங்க அப்பா வித்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போறவனும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஏன்னா டிமானிக் கல்ட்டுக்கு என்னைய கொஞ்ச விலைக்கு எங்க பேரண்ட்ஸ் வித்துட்டாங்க. அவங்களோட வறுமையின் காரணமா. அதுல இருந்து 10 இயர்டு என்னைய ஹிடன் டிமானிக் கேவ்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுல சர்வைவ் ஆகுறத என்னோட ஆர்டரே. நான் கொன்னுகிட்டே இருந்தேன். 10 இயர்ஸா ரிப்பீட்டடா நான் நிறைய பேத்த கொன்னுட்டுருக்கேன். எக்கச்சக்க பெட் ராயல பார்த்துட்டேன். எக்கச்சக்க பேர நான் கடந்து வந்துட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் நினைச்ச எதுவுமே என் கைக்கு வந்தது கிடையாது. அத பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா, என்னோட வாழ்க்கைக்காண்டி நான் இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. கடைசியா நான் இப்ப இறந்துட்டேன். அதுவும் என்னோட டிசபிள் பிரதர் கையால. என்ன மாரி நாய் மாரி வாழ்க்கை இது? அந்த புத்திஸ்டும் உன்னோட லாஸ்ட் வேர்ட் எதனாச்சும் இருக்கா? அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். அந்த புத்திஸ்டும் உன்னோட அடுத்த வாழ்க்கையில நீ நினைச்சபடி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே லாஸ்ட் வேர்ட்ஸா லே மொட்டை எனக்கு எப்படினாச்சும் இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா அந்த வாழ்க்கையில நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட லைஃபை மாத்திப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறியான். மறுபடியும் கண்ணை திறந்து பாக்குறியான். அங்கேயும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? நான் டெஃபினெட்லி இங்க செத்துட்டேனே. ஒருவேளை இத ஹெல்லா இருக்கும் போல. அப்படி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் ஒருத்தவன் ஓய் என்ன பண்ற? எனக்கு இது வலிக்குது. ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு இது வலிக்குது. நான் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது என்ன சொன்ன? அப்படின்னு ஒருத்தன் கேட்குறியான். இவன் தானே என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து என்னைய கூப்பிட்டு போனவன். அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனும் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கா? இந்த பேஸ்டர்ட் தான் என்னைய அந்த டீமன் கேவுக்குள்ள தள்ளுனவன். அப்புறம் ஆனா இவனை நான் என் கையால தான் கொன்னேன். அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். அவனும் லே பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்ல யார்ரா பேஸ்டர்டு? அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறியான். லே சின்ன பயலே இன்னொரு தடவை என்னை கோவப்படுத்துற மாதிரி வார்த்தை பேசுனேன்னா உன்னோட நாக்க நான் அறுத்துறவன்டா அப்படின்னு அவனும் சொல்லும்போது இந்த மேட்மேனுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கர ரேஜ் மூடுக்கு போயிட்டு பக்கத்துல இந்த கத்தியில இவனோட உருவத்தை பாக்குறியான். என்னடா நான் உண்மையிலேயே சின்ன பையனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றது அந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்லயும் நம்ம ஹீரோ பிடிக்க வந்த ஒருத்தவன் எங்க பேசு இப்ப நீ பேசு உன்னோட நாக்க நான் தனியா அறுத்து கொடுக்குறேன். ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே அந்த கத்தியை பார்த்துட்டு நான் எதுக்கு நீ சின்ன பையனாவே இருக்கேன். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த சோட பாத்துக்கிறதுனால லே என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வகுத்திலேயே மிதிக்கிறியான். ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே என்ன நடக்குதுங்க? நான் இன்னும் சாகலையா? நான் செத்துருந்தேன்னா எதுக்கு இப்படிலாம் எனக்கு வலிக்குது? நம்ம ஹீரோவை அடிச்சுக்கிட்டு இருந்தவன இன்னொருத்தன் வந்து தடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம அடிச்சு டேமேஜ் பண்ணக்கூடாது. அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ எப்படி இருந்தாலும் அந்த டீமன் கேவ்ல போய் சாகதான் போற. அதனால உன்னை நான் இப்ப ஃப்ரீயா விடுறேன். எனக்கு இந்த பேஸ்டர்ட தெரியும். இந்த பேஸ்டர்ட் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹிடன் டீமன் கேவ்ல என்னை தூக்கி போட்டவன். ஒரு நிமிஷம் நான் டிமானிக் செட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் இருந்தேன். இப்பதான் நான் கவனிக்கவே செய்றேன். நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருந்தவனும் லே சின்ன பையலே நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு அவனும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவனும் சரி அவனை விடு அப்படின்னு சொல்லிடுறான். இது இந்த இடம் மட்டும் இல்ல. இவன் அதே ஆளுத. எப்படி இது சாத்தியம்? நான் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி வந்திருக்கனா? அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறியான். அந்த நிமானிக் செட்டுக்காரங்க சீக்கிரமா சாப்பிட்டீங்க இருந்து கிளம்புங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களும் கேக்குறானுங்க. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இது உண்மையிலேயே சாத்தியமா? நம்ம டைம் டிராவல் பண்ண முடியுமா? ஒருவேளை அந்த புத்திஸ்ட் எனக்காக பிரேயர் பண்ணனால இது நடந்திருக்குமோ? அந்த டிமானிக் செட்டோட மெம்பர்ஸும் ஊலின் அலைன்ஸோட ஹானரபிள் எல்டர்ஸ் இங்கதான் பக்கத்துல இருக்கிறதா நமக்கு செய்தி வந்திருக்கு. நம்மள பின்தொடர்ந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாம இங்க வச்சிருக்கிற எல்லா அடையாளத்தையும் அழிச்சிட்டு நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிரணும். அதுல ஒரு மொட்டையும் அந்த சோம்பேறி நாய்ங்க நம்மள துரத்திலாம் வர வாய்ப்பே இல்ல. இன்னொருத்தவனும் அவனுங்க ஊலின் கிளான் கூட அலைன்ஸா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட சபார்டினேட்ஸ மட்டும் அமைச்சிருக்கலாம். இல்ல அவங்களோட எல்டர்ஸ் நம்ம பக்கமே வந்தா என்ன ஆகும்? அது நமக்கு ரொம்பவே கஷ்டம்தான். என்னதான் 9 கிரேட் செட்ல இருந்தும் இல்ல 5 கிரேட் கிளான்ல இருந்தும் அவர் வரலைனாலும் அவரோட 40 வயசுலயே அவர் கிரேட் எல்டரா மாறிட்டாரு. மேபி நானும் அந்த ஊலின் கிளான்ல சேர்ந்து ஒரு கிரேட் எல்டரா மாறியிருக்கலாம். அப்பனாத்தான் இந்த உலகத்துல நான் நல்லா சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சந்தோஷமா இங்க இருக்க. அங்கிருந்து ஒருத்தவன் எழுந்திருச்சு நம்ம ஹீரோ கிட்ட வரியான். நம்ம ஹீரோ அவன் தூக்கி தோள்ல வச்சுக்கிட்டு
என்ன ஒரு பைத்தியக்காரமான கூட்டமா இருக்கு. சரி, சரி. இந்த மாரி முட்டாள்தனமான பேச்செல்லாம் போதும். நம்மளோட செட்டுக்கு நம்ம திரும்புவோம். அப்படின்னு அவனும் சொல்றியான். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, இல்ல, இல்ல. இவன மட்டும் நான் என்னைய கூட்டு போக விட்டேனே, என்னைய மறுபடியும் அந்த டீமன் கேவ்க்குள்ள போட்டு அடைச்சுருவானுங்க. அவன இங்க என்னத ஹிட்டன் டீமன் கேவ டிமானிக் கல்ட்டோட ட்ரெய்னிங் ஹால்ன்னு சொன்னாலும், ஆனா ரியாலிட்டி அந்த இடம் பூமியில இருக்கிற ஒரு நரகம். அந்த இடத்துல பழி வாங்குறது, பிட்ராயல் பண்றது, அதோட சண்டை அடிக்கடி நடக்கும். அந்த பிளேஸ் சில்ட்ரன்ஸ எல்லாத்தையும் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் பண்ற இடமா இருக்கு. அதோட சர்வை பண்றதுக்கு தேவையான ஒரு நெசசரியா ஸ்ட்ரென்த் அது மட்டும் தான் இருக்கு. அங்க என்னதான் நல்ல மதிப்பெண்கள் வாங்குனாலும், உயிர் வாழ்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல. என்னதான் என்னோட போன லைஃப்ல ஹிட்டன் டீமன் கேவ்ல இருந்து நான் வெளிய வந்திருந்தாலும், போன தடவ மாரி இந்த தடவ என்னால உயிரோட வெளிய வர முடியும்னு எனக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதோட என்னைய அங்க அடைச்சு வச்சுட்டானுங்கண்ணே, பகல் வெளிச்சம் கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப வருஷமா நான் அங்கேயே இருக்கணும். அந்த மாரி ஒரு கொடூரமான லைஃப்ப நான் ஒரு தடவ வாழ்ந்ததே போதும். அந்த டிமானிக் கல்ட்டோட மெம்பரும், "இந்த சின்ன பையன தூக்கிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட்டு கேரேஜ்ல ஏத்துறேன். நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க." "லே திருட்டு பையங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உள்ள வந்து இவங்க கூட சண்ட போட தயாரா இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, "எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவங்க போன தடவையும் இதே மாரி தான் வந்தானுங்க." நம்ம ஹீரோவ தூக்கி வச்சிருக்கிறவனும், "என்ன நம்ம போன தடவ அடிச்சவங்க இவங்க இல்லையா? ஒரு வேள நம்ம அப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்கள நம்ம சும்மா விட்டுருப்போம்னு நெனைக்கிறேன்." வான்ஜாங் கிளான நீ அவமானப்படுத்துறதுக்கு காரணமா, உன்னோட உயிர தான் நீ காஸ்ட்டா குடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லுது. நம்ம இவங்கள சும்மா விட்டோம். அதுக்கு நம்மகிட்ட நன்றி சொல்லாம, நம்மகிட்டயே வந்து மிரட்டுறாங்களே! இவங்க இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பாங்கன்னு நான் நெனச்சு கூட பாக்கல. அப்படின்னு அந்த டிமானிக் கல்ட்டோட மெம்பர்ஸும் சொல்றானுங்க. நீங்க ரொம்பவே கொடூரமா சாகணும் போலயே! உங்களோட ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் வந்து அட்டாக் பண்ண வரானுங்க. இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ண அந்த டிமானிக் கல்ட்டோட மெம்பர்ஸ் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஈஸியா இவங்கள அடிச்சு போட்டுறானுங்க. நம்ம ஹீரோவ தூக்கி வச்சிருக்கிறவனும், இந்த 2 பொண்ணுங்களையும் உயிரோட விட்டுருங்க. அவங்க நமக்கு உயிரோட தான் வேணும். அப்படின்னு அவனும் சொல்றான். நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, என்னோட ஞாபகம்லாம் கரெக்ட்டா இருந்தா, இதுதான் எனக்கான டைம். அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அந்த பொண்ணு கூட வந்த ஒரு பாடி கார்ட் மாரி ஒருத்தவ, இவங்கள வந்து அட்டாக் பண்ண வரா. அவனும் ஈஸியா தப்பிச்சிடுறான். அவளும் நம்ம ஹீரோ வச்சிருக்கிறவன வந்து அட்டாக் பண்ண வந்துடுறா. அவளும் வந்து அட்டாக் பண்ண, அவனும் ஈஸியா தப்பிச்சிடுறான். "நீ பண்ண அட்டாக்ல இருந்து யாராலயும் ஈஸியா தப்பிக்க முடியும். இது ஆபியஸா தெரியுதே." அப்படின்னு சொல்லும்போதே, நம்ம ஹீரோவும் அவனோட முட்டியால அவன் மூஞ்சிலயே அடிக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு, ஜன்னல் வழியா வெளிய குதிச்சிடுறான். நான் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸையும் ட்ரெய்னிங் பண்ணாத காரணத்தினால, எனக்கு ரொம்பவே களைப்பா இருக்கு. "லே பாஸ்டர்டு நீ என் கையில மட்டும் கிடைச்ச, உன்னைய அடிச்சு நான் கொல்லுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஓடுறத நிறுத்திட்டு, அந்த இடத்துல உன்னைய ஏதோ தேடுறியான். "இந்தா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுபிடிச்சிடுறான். மறுபடியும் அவனுக்கு சந்தேகம் வராத மாரி, மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி இருக்கிறவனும், "என்ன நீ என்கிட்ட இருந்து ஓடியே தப்பிச்சலாம் நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் ஒரு கல்லு தடுக்கி கீழ விழுந்துடுறான். "நோ" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, "நான் உன்னைய பிடிச்சுட்டேன்டா. என்னைய இவ்வளோ தூரம் ஓட வச்சுட்டீல, உன்னைய இதுக்காக நான் பே பண்ண வைப்பேன்டா." "டேய் முட்டா பயலே! இங்கிருந்து ஓடி போகவா முடிவு பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாவடி அடிக்க, "உன்னுடைய நாக்க இப்பயே நான் வெட்டுறேன்டா" அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் இன்னொருத்தன் வந்து தடுக்குறியான். "டேய் பொறுமையா இரு, பொறுமையா இரு. அவனோட கை காலெல்லாம் நல்லா இறுக்கமா கட்டுங்க. அவன் வெளிய வந்து ஓடி போகக்கூடாது." அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்ல, நம்ம ஹீரோவ தொரத்திட்டு போனவனும், "இந்த பாஸ்டர்ட் என்னைய கலப்பாய வச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு போன அந்த சரக்கு பாட்டில தான் எடுத்து வச்சிருக்கான். அதையும் அவன் குடிச்சிட்டு சந்தோஷமா எல்லாருக்கும் தூக்கி போடுறான். அங்க இருக்கவங்களும் அத வாங்கி சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி, சரி முடிஞ்சுச்சு. நம்ம இங்கிருந்து கிளம்புவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்க்கும்போதே, பின்னாடி எல்லாருமே பாய்சன் பண்ணப்பட்ட மாரி நிக்கிறானுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவனுக்கு ரத்தம் வருது. என்ன பாய்சனா? எப்படி பாய்சன் வந்துச்சு? நம்ம ஹீரோவ தூக்கிட்டு போனவனும், எல்லாரும் உடனே எனர்ஜி கண்ட்ரோல் டெக்னிக்க யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ஸ்ட்ராங்கானவங்கள கொல்ல, வீக்கானவங்களுக்கு பாய்சன் தான் பெஸ்ட் வழி போல. ஆனா என்னோட வாழ்க்கை இது 2வது தடவனால, உங்க எல்லாத்தையும் ஈஸியா சாக விடுறேன். அப்படின்னு சொல்றதோட சாப்டர் இங்கேயே முடியுது.